ஐபிஎல் வைப்பு வந்துட்டு இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. இந்த நிலையில் அதாவது நம்ம ஆர்சிபி பிளேயர்கள் அனைவருமே வந்துட்டு சென்னையில் குதிச்சிட்டாங்க. இனி அவங்களோட வேலை வந்துட்டு என்ன சொல்கிறது, சிஎஸ்கேவை வின் பண்ண முடியுமா? ஏன்னா இதுவரை ஹெட் டு ஹெட்டில் சென்னையில் ஆர்சிபி வின் பண்ணதே கிடையாது. பட் அவங்க வின் பண்ணாலும் சந்தோஷம் தான், ஓகேவா? அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே சேட் ஆகிக்கிறாதீங்க. ஐபிஎல் ஃபேன்ஸ் அனைவருமே இந்த ஐபிஎல்லை ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணுவோம் என்றே சொல்லலாங்க. ஓகே, இந்த நிலையில் மிகப்பெரிய வாய்ப்பு ராஜின் ரவீந்திரா பேட்டிலேருந்து தெரிச்சிருக்குங்க. 12 பந்தில் மனுஷன் 50 அதாவது ஹால்ஃப் செஞ்சுரி வந்துட்டு அடித்து தும்சம் பண்ணியிருக்காரு. 7 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அதாவது 2 டீமும் கலந்து விளையாண்டாங்க, ஆர்சிபி அண்டு சிஎஸ்கே. இந்த மேட்ச்சில் தான் வந்துட்டு 12 பந்தில் 50 அடிச்சிருக்காரு. ஆர்சிபி டீமில் நம்ம சென்னை பிளேயர்களும் கலந்து பவுலிங் போட்டாங்க. சர்துல் தாகூர் ஓவரில் 3 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. ஹாட்ரிக் சிக்ஸர் வீசியிருக்காரு ராஜின் ரவீந்திரா. அண்டு சேம் டைம் இவர் பிரசாந்த் சோலங்கி எல்லாம் நம்ம சிஎஸ்கே பிளேயர்கள் தான் ஆர்சிபி டீமில் கலந்து ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களேன். அவரோட ஒரே ஓவரில் வந்துட்டு 2 சிக்ஸர் வீசினாருங்க. அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவரோட ஓவரில் ஒரு சிக்ஸர் வீசினார். கேமரூன் கிரீன் ஓவரில் தெறிக்க விட்டாப்பில் மனுஷன் ராஜின் ரவீந்திரா ஒரு பக்காவான ஃபார்மில் இருக்காருங்க. 12 பந்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு மிக்கும் நேரத்தில் அரைசத்தை ரீச் பண்ணிட்டாருங்க. தோனியே மிரண்டுட்டாப்பில். அதாவது அனைவருமே அவரை மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணாங்க, சிஎஸ்கே பிளேயர்கள் அனைவருமே. இந்த நிலையில் ஓப்பனர் பேட்ஸ்மேன், ஒரு அதிரடியான ஓப்பனர் பேட்ஸ்மேன் கிடைத்து விட்டார். நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தோனி மாதிரியும் ப்ளே பண்ணுறாருங்க ராஜின் ரவீந்திரா. அவர் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்க போகிறாரு. அவரோட யார் ஓப்பன் பண்ண போகிறா? ஏன்னா ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், மொயின் அலி இடத்த வந்துட்டு காலி பண்ணிட்டாருங்க. நீ பெஞ்சில் தான் இருக்கன்னு காலரை தூக்கி விட்டு சொல்லிட்டாப்ல நம்ம ராஜின் ரவீந்திரா. காரணம் என்னன்னா, எம்எஸ் தோனியை வேற லெவலில் ஸ்பின் போட்டு குச்சியை பறக்க விட்டுருக்காருங்க. மேலும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது விராட் கோலி விக்கெட்டையுமே டேக் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. மொயின் அலியை தான் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பின்னராகவும் ஆஃப் ஸ்பின்னராகவும் அண்டு சேம் டைம் ஒரு பேட்ஸ்மேனாகவும் தோனி இதற்கு முன்பு பாஸ்ட் சீசனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இப்போ அவர் இடத்த ராஜின் ரவீந்திரா கையகப்படுத்தி விட்டார் என்றே சொல்லலாம். ராஜின் ரவீந்திரா 2 ஃபார்மேட்லையுமே இந்த வருடம் ஐபிஎல் வந்துட்டு தெரிக்க விட போகிறாருங்க. நம்ம ஜட்டு ஸ்டைலில் சொல்லப்போனால், மீசை இருக்கிறவன் ரவீந்தர் ஜடேஜா, மீசை இல்லாதவன் நம்ம ராஜின் ரவீந்திரா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ரச்சின் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, தோனி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு, சிஎஸ்கேவோட ஒரு அஸ்திவாரமே என்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை டெஃபினட்டாக மிஸ் பண்ண மாட்டேன். தோனி என் மேலே முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கையை வந்துட்டு டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன் என்றும் நம்ம ரச்சின் வந்துட்டு வெறித்தனமாக பேசியிருக்காருங்க. அதன் பிரதிபலிப்பு தான் பிரித்து எடுத்திருக்காரு. 12 பந்தில் அரை சதத்தை தட்டி தூக்கியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.